எங்க தாத்தா பாட்டி காலத்துல உணவு பஞ்சம் அதிகமா இருந்த காலகட்டங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவுனா அது குச்சி கிழங்கு தான். இந்த குச்சி கிழங்க மாவா அரைச்சு தோசையா சுட போறோம். இந்த தோசைக்கு குச்சி கிழங்க வேக வச்சு வணக்கி பொரியலா பண்ண போறோம். இது போல இந்த குச்சி கிழங்க வச்சு பலவிதமான உணவுகளை செய்ய முடியும். நாங்க இதுக்காக சுமார 3 கிலோ குச்சி கிழங்க தோட்டத்துல இருந்து பறிச்சுக்கிட்டோம். இந்த குச்சி கிழங்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. குச்சி கிழங்கு தோசைக்கும் பொரியலுக்கும் தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 3 கிலோ குச்சி கிழங்கு, 20 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ பச்சை அரிசி, கறிவேப்பிலை. கிழங்கு மாவா ஆட்டும் போது கூட கொஞ்சம் பச்சரிசியை சேர்க்க போறோம். அதனால பச்சரிசியை இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப குச்சி கிழங்கு மேல இருக்க தோல் எல்லாத்தையும் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். உரிச்ச குச்சி கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில போட்டு சுத்தமா கழுவிக்கலாம். குச்சி கிழங்கு பொரியலுக்காக 2 கிலோ குச்சி கிழங்க தண்ணி ஊத்தி மண் சட்டியில வேக வச்சிடலாம். குச்சி கிழங்கு தோசைக்காக கிழங்க மாவா ஆட்ட போறோம். இந்த மாதிரி கிழங்க துண்டு துண்டா நறுக்கி போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப குச்சி கிழங்கு கூட 10 வரமிளகாய், மிளகு சீரகம் மாவா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஊற வச்சிருந்த பச்சரிசியையும் கிழங்கு கூட சேர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவுல தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குச்சி கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. இப்ப கல்லுப்பு சேர்த்துடலாம். குச்சி கிழங்கு மாவை இப்ப அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப தோசையா சுட ஆரம்பிச்சிடலாம்.
குச்சி கிழங்கு தோசை இப்ப அருமையா வெந்துருச்சு. எல்லா மாவுலையும் இதே மாதிரி தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். குச்சி கிழங்க வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையா சுட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வேக வச்ச குச்சி கிழங்க துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். கிழங்க துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பொரியலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கிழங்கு பொரியல்ல வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்தா சாப்பிட நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாவே சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப வெட்டி வச்சிருந்த குச்சி கிழங்க சேர்த்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமா இருக்க இந்த குச்சி கிழங்குல பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு. முதியோர்களுக்கு எலும்பை வலுப்படுத்த சிறந்த மருந்தா இது இருக்கும். குச்சி கிழங்கு பொரியல் இப்ப தயாராயிடுச்சு. கிழங்கு தோசையோட சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி குச்சி கிழங்குல வடை போண்டா முறுக்குன்னு பல வகையான உணவுகளை செய்ய முடியும்.